பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளியில் நாம் யாவரும் உன்னதமான ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, புதிய ஜீவனை கொடுத்து உம்மை துதிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த உடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிற இந்த ஜெபம் முழுவதுமாக உம்முடைய துணை ஆண்டவரே இதை காணக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மேலும் நிறைவாக இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வ லோகத்தின் அதிபதியே ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், உன்னதமான வார்த்தை யாவற்றும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்து வழி நடத்தும். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் ஆடி பாடி நான் துதிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. அக்கினி
பாடி நாம் ஆண்டவரை துதித்து போற்றுவோமாக. கூடுமே. ஆமென். எல்லாமே ஆண்டவரால கூடும். அவரால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கூடுமே, எல்லாம் கூடுமே, உமால் எல்லாமே கூடும் ஆண்டவரே, உமால் கூடாதது ஒன்றுமில்ல அப்பா என்று சொல்லி இந்த பாடி நாம் துதிக்கும் போது நம் வாழ்க்கையில கூடாத காரியம் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இந்த கால வேளையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வாய்க்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Yes, Father. Thank you, Jesus. Yes, God. Yes, Master. Thank you, Father. Hallelujah. Yes, Jesus. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கடல் மீது நீங்க நடந்தீங்களாப்பா, கடல் புயலை அகற்றினீரே ஆண்டவரே. ஆமென். அதைப் போல எங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற கடல் புயலானது அகன்று போவதாக. Yes, Father. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Yes, Master. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. சாத்தானை உடைக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை உடைக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். செங்கடல் அப்பா உம்மை கண்டு அது பின்னோக்கி சென்றது போல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு செங்கடலும் நீர் அகற்றுவீராக. Yes, Master. Thank you, Jesus. Yes, Father Lord. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் இந்த கால வேளையில் அது ஒன்றுமே இருப்பதா இல்லை. ஆண்டவரால் எல்லாமே கூடும். அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. செங்கடெல்லாம் எப்படி ஆண்டவரை கண்டு அது பின்னோக்கி சென்றது போல நம் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கடல் புயலும் ஒவ்வொரு விதமான செங்கடலையும் அவர் அகற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம்ம ஒப்பு கொடுத்து இறைவாக்குக்காகவும் இந்த தொலைக்காட்சியை பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் நம் பாரத்தோடு செபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே.
ஏசப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரும் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களை அனைவரும் பாதத்துல ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. முன்னாடி சமர்க்கும் போது தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரும் தூய்மையாக்கும் ஏசப்பா. Purify us, Lord Jesus, as we come before you, Lord. Let your holy blood pour upon us, Lord Jesus. ஏசப்பா விசேஷமாக தகப்பனே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் பேர் பேராக குடும்பமாக தொழுவீராக தகப்பனே. அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் எல்லாமே நேரத்துல விட்டு விலகி போகட்டும் தகப்பனே. உங்களால மட்டும் தான் ஏசப்பா முடியும். உங்களால கூட அது காரியம் எதுவும் இல்லை தகப்பனே. ஏசப்பா உங்க வாழ்க்கையில எந்த தடை வந்தாலும் ஏசப்பா எந்த தடை வராதபடி நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. You please those who persecute each and every one, Lord Jesus. You bless them abundantly, Lord Jesus. Let your righteousness be upon them, Lord Jesus. You give them the good strength, Lord. You give them the good knowledge, wisdom, understanding, what to do, where to go, Lord Jesus, where to come, everything, Lord Jesus. Let it be under your righteousness, Lord Jesus. You give them the ability, Lord. You give them the good strength, Lord Jesus, to overcome each and everything, Lord. ஏசப்பா அந்த கோட்டைக்குள்ள வைத்துக்கொண்டு எந்த எதிரி நுழையாதபடி தகப்பனே ஒவ்வொரு க்ஷணங்களையும் ஏசப்பா உடைய உள்ளம் கையால நீங்க ஏந்தி கொள்ளும் தகப்பனே. ஏசப்பா எந்த நோய்கள் வந்து தொடாதபடி தகப்பனே. ஏசப்பா எந்த நோய்கள் வந்து எங்களை அட்டாக் ஆகாதபடி நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய ரத்த கோட்டைக்குள்ளேயே நாங்க இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய சமர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களை அனைவரும் பாதத்திலே சமர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. We want to be your servants, Lord Jesus, always coming and kneeling before you, Lord Jesus. In the நேரத்துல தகப்பனே இந்த we surrender our messenger at your feet, Lord Jesus. Father. You bless him with your holy guide, Lord Jesus. As you're going to tell the word of God today to all the mankind, Lord. Let your word go and touch deep inside the heart of people, Lord, and penetrate within all the mankind, Lord Jesus. Let your word speak through all the people, Lord Jesus. Let the word go and touch and change their mind, action, body, Lord Jesus, and also soul, Lord. Take on all the evil things, Lord. Let your holy word go and touch each and everybody. Is a power வார்த்தையை உன்ன தகப்பனே. உன்னதே இருக்கிற எல்லா தீட்சைகள் தகப்பனே, எல்லா கெட்ட யோசனைகள் தகப்பனே, நாவிலின் வருகிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்க தொடுவீராக. உம்முடைய வார்த்தையாய் இருக்கட்டும் தகப்பனே. இசையா நாவை தொட்டது போல ஒவ்வொரு நாவை நீங்க தொடுவீராக தகப்பனே. நம்ம வாயில உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தையாய் இருக்கட்டும். பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேல நிரம்பிய சப்பா உம்முடைய வார்த்தையால பேசுற மாதிரி நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. Everything we surrender into your mighty hands, Lord Jesus. And close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை அவருடைய வாக்குகளை கேட்கும்படி தயாரிக்கின்றார். இறை வாக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகின்ற அநேக நன்மையான செயல்பாடுகள். அவை அனைத்தும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஊக்குவிக்கின்றன. இதை கேட்கின்ற பலர் இந்த சான்று பகர்கிறார்கள். ஒவ்வொரு நாள் காலையும் எங்களுக்கு மிகவும் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வாக்குகளாய் இருக்கின்றது. ஆம், இறை வாக்கு என்பது மனித உள்ளத்துக்குள் நுழையும் போது அது ஒரு புது பலனை கொடுக்கும். நாம் சோர்விற்றிருக்கும் போது, நாம் வேதனைப்பட்டு இருக்கும் போது, நாம் கலக்கம் அடைந்திருக்கும் போது, என்ன செய்வது புரியவில்லையே என்று நினைத்திருக்கும் போது, அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு பலனை கொடுக்கக்கூடியது கடவுளுடைய வாக்கு, இறைவனுடைய வாக்கு. ஆகவேதான் நாம் திருவெளித்தை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். அது நமக்கு காலமே பலனை கொடுக்கும். அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பலத்தினால் பல காரியங்களை நாம் சாதிக்கலாம். நம்முடைய பலத்தோடு இறைவனுடைய பலன் சேரும்போது பல சாதனை நம்மால் செய்ய இயலும். சோம்பேறி தனங்களாக இல்லாமல், சோர்வுற்றவர்களாக இல்லாமல், பலனுள்ளவர்களாய், திடனுள்ளவர்களாய் அநேகருக்கு நாம ஒரு முன்மாதிரியாய் வாழக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை ஒவ்வொரு நாளும் இறைவன் வழங்கி வருகின்றார். இது பார்க்கிற அநேகம் பேர் எழும்பிவிட்டார்கள்.
ஆண்டவர் எழுப்புகின்றார். ஆகவே நீங்களும் இந்த நாளில் எழுப்புதலின் வல்லமையினால் நிரப்ப பெற்று எழும்ப வேண்டும். காரணம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன என்றுதான் இன்றைக்கு நற்செய்தியிலே சொல்லுகின்றார். அவர் பூமிக்கு மனிதனாக தோன்றின நோக்கம் என்ன? ஏன் அவர் மனிதனாக தோன்றினார்? இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார். என்ன வாசகம் பாருங்க. இன்றைக்கு வாசகம் மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 29 39 வரைக்கும் நீங்க வாசிக்க வேண்டும். இதான் இன்றைய திருப்பலியின் நற்செய்தி வாசகம். மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 29 39 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். இந்த வாக்கியத்தில் என்ன நடக்கிறது? நேற்றைய செய்தி இன்றைக்கு தொடர்கின்றன. நேற்று தொழுகை கூடத்திலே சென்று ஆண்டவர் இறைவாக்கை சொல்லும் போது பேய் பிடித்தவன் குணமடைந்தான். ஆக தொழுகை கூடம் என்பது இறைவன் வாழ்கின்ற வீடு. அந்த வீட்டிலே பசாசின் செயலுக்கு இடமில்லை. ஆக இறைவன் எந்த உள்ளத்தில் வாழ்கின்றாரோ, இறைவன் எந்த ஆலயத்தில் வாழ்கின்றாரோ, இறைவன் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்துல, அந்த ஆலயத்துல, அந்த உள்ளத்துல பிசாசின் செயல்பாடுக்கு இடமில்லை. அது அங்கிருந்து விரட்டி விடப்படும். நேற்று தினத்திலே பார்த்தோம் பாருங்க. அவர் ஆலயத்தில் நுழைந்து பேச ஆரம்பித்த உடனே பிசாசு பேசினது, எங்களை தொலைக்கவா வந்தீர்? உமக்கு இங்கே என்ன வேலை? பாருங்க, யார் வீட்டில யாரை பார்த்து கேட்ட கேள்வி. நேற்று நற்செய்தி மிக அருமையான வாசகம். ஆலயத்திலே பிசாசு ஆளுகை செய்து கொண்டு ஆலயத்துக்கு உரிமையான இறைவனை உமக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கிற அளவுக்கு பிசாசு வளர்ச்சி அடைந்ததற்கு காரணமே நாம் ஒத்துழைக்கிறதுனாலதான். எப்படி ஒத்துழைக்கிறோம்? தீச்செயல்கள் வழியாக. நம்முடைய குணாதிசயங்கள் தீமையாக, தீய பேச்சுகள், தீய சிந்தனைகள், தேவையற்ற காரியங்கள், இவைகளில் ஈடுபடுகிறதினால் பிசாசு ஆளுகையை உயர்த்தி கொண்டே செல்லுகின்றன. இன்று அது நடைபெறாமல் இருக்கதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். அது இங்கு உமக்கு என்ன வேலை என்று கேட்ட உடனே இயேசு ஆண்டவர் போய்விட்டாரா? இல்லை, வாய மூடின்னு போ என்று சொன்னார். நேற்று செய்தி நீங்க படிக்கணும், திரும்ப ஆழமா படிக்கணும். மார்க் நற்செய்தியின் தொடர்ச்சி வாசகங்கள், தொடர்ச்சி முதல் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சி நேற்றிலிருந்து வருகிறது பாருங்க. உமக்கு இங்க என்ன வேலை என்று பிசாசு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், வாயை மூடிக்கிட்டு போ. அது அந்த இடத்தை விட்டு விலகி போனது. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவர் அதிகாரத்தோடு பிசாசுகளை விரட்டுகிறாரே. நண்பரே மக்களே, காரணம் நோக்கம் மிக அவசியம். எந்த நோக்கத்தோடு வந்தோம், எந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் அந்த வாசகத்தின் தொடர்ச்சியை படிக்கின்றோம். எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தார்? யாருக்கும் திட்டம் இருக்குல்ல? சிலர் நாடு விட்டு நாடு கடந்து போறாங்க. நோக்கம் என்ன? பணிகளை செய்ய வேண்டும். எல்லாரையும் விட்டு விட்டு ஏன் பயணிக்கின்றார்கள்? வேலை செய்ய வேண்டும், நோக்கம் இருக்கிறது. ஒரு வேலைக்கு ஏன் போகின்றோம்? அங்க ஏதாவது சாதிக்கணும், நோக்கம் இருக்குது. மனிதனாய் பிறந்த அனைவருமே நல் நோக்கங்களை கொண்டிருக்கதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆக இன்றைய தொடர்ச்சி பாருங்க, என்ன செய்தி என்று பார்க்கும்போது, ஆண்டவர் தொழுகை கூடத்தில் இருந்து விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடனும் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீடுகளுக்கு சென்றார். ஆலயத்திலே ஆலயம் சுத்தம் செய்யும்படி ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற பிசாசுகளை விரட்டினார். அதைத் தொடர்ந்து வீடுகளுக்கு செல்லுகின்றார். தன்னுடன் இருந்த சீடர்களின் வீடுகளுக்கு செல்லுகிறார். நண்பரே மக்களே, நல்லா கவனம் வச்சுக்கங்க. அன்றைக்கு ஆண்டவர் தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சீடர்களின் வீடுகளுக்கு செல்லுகின்றார். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு உரிமை உள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய வீடுகளுக்கு வருவார். ஏனெனில் நாம் அவருக்குரியவர்கள். மாறாக அவர் பெயரை வைத்துக் கொண்டு நாம் செயல்படுகிறதினால் அவருக்குரியவர்களாய் மாற முடியாது. அவருக்குரியவர்கள் அவரின் செயல்களிலே செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அவர் அங்கு வருவார். ஆக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குரிய செயல்பாடுகள் என்ன என்று முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு எப்படி பேதுரும் அந்திரேயாவும் வலை வீசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், வாங்க உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன். அதை அப்படியே விட்டு விட்டு இயேசுவின் வாக்கு கட்டுப்பட்டு பின்பற்றார்கள். கீழ்ப்படிதல்.
இறைவாக்கு நம்மோடு பேசுகிறது என்று எப்போ உணர்கிறோமோ உடனே அந்த வாக்குக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதான் கீழ்ப்படிதல். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பயணம் செய்கிற வாழ்க்கையெல்லாம் கீழ்ப்படிதல் கிடையாது. கடவுள் செயல்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு என்று சொல்லுகிற செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் கீழ்ப்படிதல் கிடையாது. அது உள்வாங்கி இதற்கேற்றவாறு என்னை மாற்றிக்கொள்வேன் என்று தீர்மானிக்கிற வேளையில தான் ஆண்டவரின் செயல்பாடு நம்ம வாழ்க்கையிலே ஆரம்பிக்கின்றன. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆக இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வீடுகளுக்கு செல்லுகின்றார். ஏன் அவர்கள் வீடுகளுக்கு சென்றார்? அவர்கள் அனைவரும் ஆண்டவரை சார்ந்தவர்கள். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வீடுகளுக்கு வர வேண்டும் என்றால் நாம் அவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு செயல் புரிகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம வீட்டுக்கு வருவார். சும்மா அவனும் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை பயணம் செய்கிறதினால் ஆண்டவர் வரமாட்டார். நம்முடைய செயல்கள் வழியாக நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு வெளிப்பட வேண்டும். அவர் விரும்புகிற செயலை செய்ய நாம் ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் அங்கு ஆண்டவர் வந்து செயல் புரிபவராக இருப்பார். என் நண்பரி மக்களே, ஆக ஆண்டவர் அந்த வீட்டுகளுக்கு ஏன் சென்றார்? சென்ற போது நடந்தது என்ன? சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை இயேசுவிடம் சொன்னார்கள். சீமோனுடைய மாமியார் பிரதான 12 சீடர்கள் பிரதானமானவர். சீமோனுடைய மாமியார் அங்கு சுகவீனமாய் இருக்கிறார். அதை ஆண்டவர் வந்திருக்கிறாரே என்று இயேசுவிடத்தில் சொல்லும் போது இயேசு அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு விலகி போய்விட்டது. நண்பரே மக்களே, இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தால், நம்ம வீட்டில் யார் சுகவீனமாய் இருந்தாலும், யார் என்ன பிரச்சனையில சிக்கியிருந்தாலும், யார் எந்த பிரச்சனையில உழன்றிருந்தாலும் ஆண்டவர் உடனே அது நமக்கு விடுதலை அளிக்கிறவராய் இருக்கின்றார். என் நண்பரே மக்களே, சீமோன் தான் ஆண்டவருக்கு பிரியமானவர். சீமோனுடைய மாமியார் கிடையாது. ஆக என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு வீட்டில ஒருவராவது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முயற்சிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான என்ன அர்த்தம்? அவர் விரும்புறது போல வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் பூமியில் இருந்தால் என்ன செய்வாரோ அவருக்கு பதிலாக நான் செய்கிறேன் என்று தன்னை தயார்படுத்திக் கொள்வது. ஆண்டவருக்கு பதிலாக செயல் புரிகிறவங்க தான் நாம கிறிஸ்தவங்களாக அனைவரும் இயேசுவை பிரதிபலிக்கும்படி. ஆக ஒரு வீட்டில் ஒருவராவது இயேசுவின் சீடராக இருக்க வேண்டும். அந்த ஒருவர் வழியாய் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் நுழைகின்றார். அந்த வீட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குதோ, யார் யாருக்கு என்ன இருக்கிறதோ அது உடனே சரி செய்கிறவராக இருக்கின்றார். என் நன்றி மக்களே, இன்றைக்கு உங்க வீட்டிலே ஆண்டவருக்கு என்று ஒரு பணியாளர் இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒருவர் கூட இல்லை என்றால் அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இயலாது. ஒருவராவது கிறிஸ்துக்குரியவங்களா மாறணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது ஆண்டவருக்கு பணி செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது எழும்ப வேண்டும். இன்றைக்கு உலகத்தை பின்னிட்டு பார்த்தால் உலக மக்கள் தொகை எவ்வளவு சொல்லுகிறது? more than 7,000 crores of people. 7,000 கோடிகளுக்கு மேல உலகத்துல இருக்காங்க. குறிப்பா இந்தியால கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 6 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. இந்த 6 கோடிக்கு மேல இருக்கிற ஜனங்கள்ல அட்லீஸ்ட் 1 கோடி மக்கள் கிறிஸ்துவுக்காக எழுப்பினால் மீதி இருக்கிற தேசமே கிறிஸ்துவுக்காக மாறும். ஆனால் எழுப்புகிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு வீட்டிலே ஒருவராவது பணியாளர் ஆண்டவருக்கு என்று உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பணியாளர் எழும்பியிருக்க வேண்டும். அவர் வழியாக தான் அந்த வீட்டுக்கு மீட்பு. ஆக இன்றைய நற்செய்தி பாருங்க, மிக அருமையாக கற்றுக் கொடுக்கின்றன. என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கும்போது, ஆண்டவர் தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு சென்றார். அவங்க வீட்டில அவங்க சுகவீனமாய் இருக்கின்றார், அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அந்த நோய்வாய்ப்பட்ட செய்தி வந்திருக்கிற ஆண்டவருக்கு செல்லும் போது ஆண்டவர் நோய் விலகி போய்விட்டது. நடந்தது என்ன? வாக்கு சொல்லுகிறது பாருங்க. இயேசு அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் விட்டு நீங்கிற்று.
அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பெட்டில் இருந்த மாமியார் ஆண்டவர் கை கொடுத்து தூக்கின உடனே அவர்கள் எழுந்து வந்திருக்கிற ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தார். படுக்கையிலே எழ முடியாமல் இருந்த ஒரு பெண், ஒரு ஊழிய நிமித்தம் அந்த வீட்டில யாருக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் அவர்களை சரி செய்யும்படி ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி மக்களே, இன்றைக்கு நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக இறைவாக்குக்கு அடிபணியாமல் வெறும் காது கேட்கிறது சத்தத்துல, மனசுல போய் தங்கவில்லை. நன்றி மக்களே, நல்லா கவனம் வச்சுக்கங்க. ஆண்டு முழுவதும் வருஷம் முழுவதும் சாகிற வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே இருந்தால் என்றைக்கு கொடுக்கிற காலம் வரப்போகிறது. ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இயேசு மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். அந்திரேயா, பேதுரு இவங்க வீடுகளுக்கு அவர் பயணிக்கும் போது இயேசு அந்த வீடுகளுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி பலர் தெரிந்தவுடனே பேய் பிடித்தவர்கள், நோயாளர்கள் எல்லாரும் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போது சீடருடைய வீடுகள் உலக மக்களுக்கு, அங்கிருந்த மக்களுக்கு மேன்மையாக்கப்பட்டது. இது போலதான் இன்றைக்கு நம்ம வீட்டில இயேசு வருவார் என்று சொன்னால் உன்னுடைய வீடு பிரகாசத்தினால் பயணிக்க ஆரம்பிக்கும். இயேசு வீட்டில் இருப்பார். உன்னை தேடி பல மக்கள் விடுதலைக்காக வர ஆரம்பிப்பார்கள். இதுதான் செயல்பாடு. நம்மை தேடி பலர் விடுதலைக்காக வர வேண்டும். அப்போதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு செயலாக மாற்றிக்கொள்ள. காரணம் என்ன? நகர் வீட்டு வாசல்கிட்ட நின்று கொண்டிருக்கிறார். வீடு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க குடும்பத்தை குறிப்பாக சொல்லுகின்றார். எந்த வீட்டில் இருப்பாரோ அந்த வீட்டை தேடி நகர் மக்கள் அனைவரும் வாசலில் காத்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம வாசல்ல யார் காத்துட்டு இருக்கா இல்லையா? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, உங்க வீட்டு வாசல்ல யார் காத்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு சில வீட்டு வாசலை தேடி யாருமே வர மாட்டாங்க. ஒரு சில வீட்டு வாசலை தேடி பலர் தேடி வந்தாலும் அவங்க தேவைக்காக வருவாங்க. ஒரு சில வீட்டை தேடி ஆட்கள் வந்தாலும் உபத்திரவமா இருக்கும். ஐயோ, இங்க ஏன் தான் வந்தாங்களோ தெரியலையோ. இப்படி ஒவ்வொரு வீட்டை அலசி பார்த்தால் உலக காரியங்களாகத்தான் ஈடுபடுகிற அனுபவம் இருக்குமே தவிர இறை அனுபவம் அந்த வீட்டிலே கிடைப்பது மிக அரிதாக இருக்கின்றன. காரணம் என்ன? ஒரு வீட்டிலே ஒருவர் கூட இறைவனுக்காய் பணி செய்கிற ஆட்கள் இல்லை. நண்பரே மக்களே, கிறிஸ்துவ குடும்பம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு வீட்டில ஒருவர் கூட ஆண்டவருக்கு சொந்தமான பணிகளை செய்யவில்லை என்றால் அந்த குடும்பம் ஆண்டவருக்கு சொந்தமாக முடியாது. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரி செய்ய இயலாது. அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசிரை சுதந்திரிக்க முடியாது. ஆக இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன? ஒரு வீட்டில ஒருவராவது பணியாளர் இருக்கணும். இன்னுமாவது ஆரம்பிச்சு பாருங்க. இத்தனை காலங்கள் போனாலும் இன்னையிலிருந்து இந்த வாசகத்தை கேட்டேன். இன்னிலிருந்து என் வீட்டில ஒன்னு நான் தயாராவேன், இல்லை என்றால் என் பிள்ளைகளை தயாரிப்பேன், இல்லை என்றால் யாராவது ஒரு வீட்டில ஆண்டவருக்காக பணி செய்கிற ஆட்களை தயாரிப்பேன். தீர்மானம் பண்ணணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் தீர்மானம் பண்ணணும். அந்த தீர்மானத்திலே எல்லாரும் ஈடுபட வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வாக்கு வாசிக்கும் போது, இயேசு விடியற்காலை கருக்காலில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது நடந்தது என்ன? அவரை கண்டதும் எல்லோரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அவர் சொன்னார், என்ன சொன்னார் பாருங்க, 38வது வாக்கியம். அவர் அவர்களை பார்த்து சொன்னார் என்ன?
அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நற்செய்தி பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு வந்த நோக்கத்தை தெரியப்படுத்துகிறார் பாருங்க. இயேசு வந்த நோக்கம் என்ன? உலகிலே அவர் தோன்றின நோக்கம் என்ன? கடவுளின் மகிமையை இழந்து ஒரு சாதாரண மனிதனாக பூமியிலே தோன்ற காரணம் என்ன? உன்னையும் என்னையும் போல அவர் வாழ்ந்து காட்டுவதற்கு தோன்றின காரணம் என்ன? மனித உள்ளங்களிலே கடவுளுடைய வாக்குகள் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் வாக்குகள் இருக்கணும். அந்த மனிதனால் ஏன் கடவுள் வாக்கை வைத்துக் கொள்ள முடியவில்லை? பல விஷயங்களை வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஆண்டவருடைய பணி செய்யணும்னு சொல்லி பாருங்க, அதுக்கு அநேக இடைஞ்சல்கள் வரும். அதே நேரத்தில் உலக காரியங்களை செய்யணும்னு பாருங்க, பல ஒத்துழைப்புகளும் வரும், ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும். காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் என்ற பெயரின் உள்ளத்திலே கிறிஸ்துவின் வார்த்தைகள் வளையாமல் இருக்கிறது, அதாவது வளர்ச்சியடையாமல் இருக்கிறது. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் உள்ளத்தில் இல்லை. உங்க உள்ளத்தை இப்போ ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, எவ்வளவு வாக்கியம் உனக்கு தெரியும்? அப்படியே கண்ணை மூடி ஞாபகம் பண்ணி பாரு, எந்த புத்தகத்துல, எந்த அதிகாரத்துல, எந்த வசனம், எத்தனை, அந்த மாதிரி உனக்கு எத்தனை தெரியும்? ஒரு கேள்வி கேட்டுப்பார், உன் மனசாட்சி பதில் சொல்லும். ஆனால் உன் வாழ்க்கையில நடந்த தீமைகளை நினைவு கூர்ந்து பாரு, டக்கு டக்குன்னு உன் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே உன் விரோதிகள் யார் என்று கேட்டுப்பார், அவங்க பேர் அப்படியே கண்ணு முன்னால வந்து நிற்கும். இதெல்லாம் எப்படி உள்ள பதிந்து இருக்கிறது? இறைவாக்கு மட்டும் உள்ளத்திலே பதியவில்லை. ஏனெனில் பிசாசின் ஆட்சி, எங்கு பிசாசு குடிக்கொண்டிருக்கிறதோ அங்கு கடவுளுடைய வாக்கு இருக்காது. நம் உள்ளத்தை பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது ஜெபிக்க விடுகிறது, பாட விடுகிறது, சொல்ல விடுகிறது, எல்லாத்தையும் விடுகிறது. செயல் மட்டும் அதே பழைய சுபாவத்திலே தான் இருக்கிறது. அதே கோபம், அதே குரோதம், அதே விரோதம், அதே பகைமை, வாய் திறந்தாலே பொய், கெட்ட பேச்சு, அசுத்தம், கோபம் வெளிப்படுகிறது. அது செயல் மட்டும் அப்படி இருக்கிறது. ஆனா இதே வாயில துதிக்கிறோம், இதே வாயில போற்றுகிறோம், இதே உடலோடு ஆண்டவர் முன்னால போய் அப்படியே விசுவாசி போல ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். விசுவாசி எல்லாத்தையும் விட்டு விடுகிறது. ஏன் தெரியுமா? உள்ளத்தை மாத்திரம் கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கு. அங்க வாக்கு மட்டும் இருக்காது. ஆமாவா இல்லையான்னு உங்க மனசை கேட்டு பாருங்க, அது பதில் சொல்லும். எத்தனை வாக்கு உங்க மனதிலே நிரம்பி இருக்கின்றது? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நற்செய்தி பறைசாற்றவே இந்த பூமிக்கு நான் இறங்கி வந்தேன். இதுதான் என்னுடைய நோக்கம். ஒவ்வொரு மனித உள்ளத்திலே கடவுளின் வாக்கு விதைக்கப்பட வேண்டும். அது வளர வேண்டும். அது பலருக்கு பிரயோஜனமாக வேண்டும். எப்படி ஒரு விதை பூமியில் விழுகிறது, வளர்கிறது, சில நாட்கள் கழித்து கனிகள் கிடைக்கிறது. அந்த கனிகளை மக்கள் உண்ண ஆரம்பிக்கின்றார்கள். ஆமா இல்லையா? இது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சமானம் என்று சொன்னார். ஒரு கிறிஸ்தவன் பிறக்கின்றான், கிறிஸ்துக்குள் வளரணும், அந்த வாக்குகள் உள்ளத்தில் வளர்ச்சி அடையணும். சில ஆண்டுகள் கழித்து அது பலருக்கு பிரயோஜனமா இருக்கணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவர் பிறந்து 30 ஆண்டுகள் தன் பெற்றோர்களோடு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் செய்தார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவாக்கு நிறைவேற்றும்படி பயணத்தை மேற்கொண்டார். ஆகவே அவர் உரைக்கிற வாக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம செயலுக்கும் அவர் செய்து காட்டின செயலுக்கும் வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு என்ன செயல் பாருங்க, அவர் என்ன சொல்றார்? நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கு நற்செய்தி பறைசாற்ற வேண்டும். கடவுளின் செய்தி பறைசாற்றப்பட வேண்டும். இதான் கிறிஸ்துவின் நோக்கம், இதான் கிறிஸ்தவர்களின் நோக்கமுமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எதை பறைசாற்றுகிறோம்? எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் வாய் நின்று கடவுள் வாக்கு மட்டும் வரவே வராது. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர்கிட்ட பேசுவாங்க, போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க.
வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குட் மார்னிங் சொல்ல டைம் இருக்கும், குட் ஈவினிங் சொல்ல டைம் இருக்கும், குட் நைட் சொல்ல டைம் இருக்கும். பிரைஸ் லார்ட்னு சொல்றதுக்கு வாய் மட்டும் வராது, ஒரு சில வாயில மட்டும்தான் வரும். அப்படி பிரைஸ் லார்ட் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? இறைவாக்கு ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உன் வாழ்க்கையிலே நீ பகிர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் வாசிக்கிற இந்த வாக்கு இந்த நாள் இரவுக்குள்ளாக ஒருவருக்காவது இந்த வாக்கை உன் வாயில் இருந்து அவங்க உள்ளத்திற்கு போடப்பட்டிருக்கணும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கூட நீங்க இந்த இறைவாக்கை சொல்லலைனால் கிறிஸ்தவர்கள் என்ற தகுதியை இழக்கின்றோம். நண்பரே மக்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த ஊருக்கு செல்லும் வாருங்கள். எதற்காக? நலனை விசாரிக்கல்ல, இறைவாக்கை கொடுப்பதற்காக. எப்போது மனித உள்ளத்தில் இறைவாக்கு சொல்லுகிறதோ அப்போதுதான் மனிதனுக்கு விடுதலை. பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, சைத்தான் பிடியிலிருந்து, கொள்ளை நோய்களில் இருந்து எல்லாத்துக்கும் விடுதலை இந்த வாக்குதான். மருந்து தேடி பல மருந்து இருக்கின்ற இடங்களுக்கு சொல்லலாம், ஆனால் நிரந்தரமான விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே மருந்து திருவிவிலியம் பைபிளில் இருக்கிற வாக்குகள் மட்டும்தான். The permanent solution for the disease, any kind of disease, any difficult disease. The doctor says finally it's left to God, He will take care. I tried many times. Now it's left to God. Why the doctor says it's left to God? The reason only that God can cure the human. That God is given the Bible word to cure everyone. When you read and understand, the word, that makes as a medicine to cure your life. Unless he doesn't read and keep the word inside in us, no deliverance will take place. It will deliver you as well as we're all with us. It deliver to them also. My dear brothers and sisters, believe the gospel, proclaim the gospel, and live according to gospel. This is created by our Lord Jesus. Today's gospel reading. அவர் ஊராய் சென்று நற்செய்தி பறைசாற்றினார். பறைசாற்றும் போது அவர் சொன்ன செய்தி என்ன பாருங்க. ஏனெனில் இதற்காக நான் வந்தேன் என்று சொன்னார். இயேசு பூமிக்கு வந்த நோக்கத்தை தெரியப்படுத்துகிறார். என்ன நோக்கம்? நல்ல செய்தியானது மனித உள்ளங்களிலே விதைக்கப்பட வேண்டும். இந்த நல்ல செய்தி விதைக்கத்தான் இன்று நம்மை ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். நாம பேசினாலும் நல்லது, நாம செய்தாலும் நல்லது, நாம உடுத்தினாலும் நல்லது, நாம நடந்தாலும் நல்லது. இதை வெளிப்படுத்தக்கூடிய சகல ஆசீர்வாதம் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு எந்த அளவுக்கு அவல நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று மாற்றம் பெற வேண்டும். கிறிஸ்தவர்களாய் பிறந்த நோக்கம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை போல சிக்குண்ட மக்களுக்கு விடுதலை அளித்து பெற்றுக் கொடுக்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் பல பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறார்கள். நண்பரே மக்களே, நீங்க ஆண்டவருக்கு சொந்தமான உன்னிமித்தம் அந்த ஆண்டவர் நீ செல்லும் இடத்திற்கெல்லாம் வருவார். நீ வீட்டில் இருந்தால் உன் வீட்டுக்கு வருவார். உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் குணமடைவார்கள். நீ வேலை செய்கிற இடத்திற்கு சென்றால் வேலை செய்கிற இடத்திற்கு உன்னோடு வருவார். அங்கு வேலை செய்கிற இடத்துல யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ உன் வழியாக அவர் குணமாக்குவார். நீ ஆலயத்துக்கு சென்றால் உன் வழியாய் ஆண்டவர் ஆலயத்துக்கு வருவார். அங்கு வருகிறவர்களுக்கெல்லாம் விடுதலை உன் வழியாக கொடுப்பார். இதான் அவருடைய நோக்கம். ஆக இந்திய நற்செய்தி வாசகங்கள் நம்மை எப்படி சொல்லுகிறது? நாம் அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஏன் நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கணும்? அந்த நோக்கம் என்ன என்று அறிந்து கொள்ள அன்றைக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். ஆக கடவுளுடைய வாக்குகளை நிறைவேற்ற பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் வாக்குகளை படித்து அதை ஒருவருக்காவது சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவோம். ஆண்டவர் உன்னுடன் இருந்து செயலாற்றுவார். ஏன் தெரியுமா? தாவீது இன்றைக்கு திருப்பாடலிலே மிக அருமையாக சொல்லுகின்றார்.
பதிலுரை பாடல். இன்றைக்கு பதிலுரை பாடல் திருப்பாடல் 105 1 வரைக்கும். Psalms chapter 105 verses 1 to 9 என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். நம்முடைய வழிபாடு கடவுளின் பெயர்களை சொல்லி வழிபாடு நடத்துகிற தலமாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கடவுளை வழிபடுகிற அந்த குணம் இருக்க வேண்டும். ஏனெனில் அவரே நம்மை காத்து வருகின்ற இறைவன், நம்மை காக்கிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடன் இருக்கிறவர். என்ன செய்வது தெரியவில்லையே என்று சோர்ந்திருக்கும் போது எவரை கொண்டாவது தேற்றுகிறவர், எதை கொண்டாவது தேற்றுகிறவர் அவர் ஒருவரே. ஆகவே நாம் புகழ்ந்தாலும் அவர் பெயர் இருக்க வேண்டும், நாம் வழிபாடு நடத்தினாலும் அவர் பெயர் இருக்க வேண்டும். இதை தாவீது கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்களுக்கு அறிவியுங்கள். கடவுள் செய்கிற செயல் மகத்துவமான செயல், எவராலும் செய்ய இயலாது. அந்த செயல்களை விவரித்து சொல்ல உன்னையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் மாறி ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றி வாழ வேண்டுமே தவிர, என்னால் முடியாது என்று நினைத்தால் இறுதி வரை முடியாமல் போய்விடும். ஆகிய நண்பரே மக்களே, வாக்குகள் சொல்லுகிறது அவருடைய பாடல்கள் பாடுங்க. யாருடைய பாடல்? ஆண்டவருக்கு சொந்தமான பாடல் தான் உன் வீட்டிலும் உன் நாவிலும் வெளியே வரணும். அவருடைய பாடல்களை பாடுங்கள். நீங்க எந்த பாட்டு பாடுறீங்க? யாரை மகிமைப்படும்படி பாடுகிறீர்கள்? நீங்க பாடும்போது உன்னை அழைத்த கடவுள் மகிமை அடைகிறாரா? நீ எவருடைய பாடல்களை பாடிக்கொண்டு யாரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? உங்களை அழைத்த நோக்கத்தை இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நம்மை அழைக்கப்பட்ட நோக்கத்தை விவரித்து சொல்லுகிறது. முதல் நோக்கம் இறைவாக்கை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல்கள் நம் வாயிலிருந்து வெளிவர வேண்டும். அதில் தொடரும் போது என்ன சொல்றார் பாருங்க. அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பால் நிகழ்ந்திருக்கும். ஆண்டவரை தேடுகிற இதயம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்குமா? சோகம் வந்தாலும், வேதனை வந்தாலும், துக்கம் வந்தாலும், நோய்கள் வந்து தாக்கினாலும், எப்பேர் பெற்ற பிரச்சனை வந்தாலும், உன் நாவு கடவுளை புகழ்ந்து பாடும்போது உன் மனசு எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும். ஏனெனில் உன் உள்ளத்தை ஆண்டவர் ஆளுகை செய்வார். எந்த சோகமும் உன்னை தாக்க இயலாது, எந்த பயமும் உன்னை பயமுறுத்த முடியாது. நீ தனிமையில் இருந்தாலும், நீ சேர்ந்திருந்தாலும், நீ இருளில் இருந்தாலும், நீ வெளிச்சத்தில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் உன்னில் இருக்கிற ஆண்டவர் பிரகாசிக்கிறவராயிருப்பார். வாக்குக்கு கட்டுப்படுகிற வாழ்க்கை நமக்கு தேவை. எவ்வளவு அழகான வாக்கு பாருங்க. அவரை புகழ்ந்து பாடுகிற உள்ளம் அக்களிப்பால் மகிழ்ச்சியா இருக்கு எப்பவுமே. அது எதை கண்டும் பயப்படாது. ஏனெனில் அந்த உள்ளத்தை கடவுள் ஆளுகை செய்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே சோகமாயிடும். அப்படியே ஐயோ என்ன செய்து தெரியலையே. நாவு ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற செயல் இல்லை. அதனாலதான் இறைவாக்கு என்ன உரைக்கிறது பாருங்க. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பால் நிரம்பியிருக்கும். அக்களிப்பு என்றால் என்ன? மகிழ்ச்சி. மனசுல ஒரு தெம்பு, மகிழ்ச்சி. உள்ள மகிழ்ச்சியா இருந்தால்தான் நாமும் முகத்திலே அநேக மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். உள்ளம் வேதனைப்பட்டு இருந்தால் முகம் கூட சோகத்திலே காணப்படும். உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் சோகமா இருக்கீங்க, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அந்த பலர் கேட்கிற கேள்வியில இருக்கிறதும் மோசமா போயிடும் வாழ்க்கை. நான் என்ன அப்படியா தெரியுறேன்? உன் முகம் காட்டி கொடுக்குது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நீ ஆண்டவரை தேடினால் உன் உள்ளம் அக்களிப்பால் மகிழ்ச்சி இருக்கும்.
நண்பர்களே, அவர் தமது உடன்படிக்கை என்றும் நினைவில் கொள்கின்றார். நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறதில் அவர் கவனமா இருக்கிறார். ஆனா நாம தான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் இனிமேல் செய்ய மாட்டேன், ஆண்டவரே நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், இனிமேல் நான் இப்படி மாத்திக்கிறேன் சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே பழைய சுபாவம். வெளியே வந்த உடனே அதே பழைய சுபாவம் தான். பொய்க்காரர்கள் நாம். ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவர், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். வாக்கை நிறைவேற்றுகிற கடவுள் நம்முடன் இருக்கும் போது நாம் ஏன் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றக்கூடாது? ஆக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் விவிலியத்தில் இருக்கிற வாக்குகள் உன் உள்ளத்திற்கு வர வேண்டும். இதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது நீ பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது. கண்ட பகுதியெல்லாம் படிக்காதீங்க, தொடக்கத்திலிருந்து படிக்க ஆரம்பிங்க. காலையிலே தொடக்க நூல், பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், மாலையில நியூ டெஸ்ட்மெண்ட், மத்திய நற்செய்தி, இப்படி தொடர்ந்து ஒரு சின்ன பகுதி படிங்க டெய்லி. இல்லையா, திருப்பலி வாசகத்தை தொடருங்க. 3 ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பலி வாசகங்கள் பைபிளை நிறைவுபடுத்தும். என் நண்பரே மக்களே, ஏதாவது ஒரு வகையில இறைவாக்கை உள்வாங்குவதற்கு நாம் நேரங்களை கொடுக்கணும். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம பயணிக்கிற எந்த வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்காது. இதான் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு. ஆண்டவர் இன்று என்ன சொல்லுகிறார்? நான் வந்த நோக்கமே நற்செய்தி மக்களுக்கு கொடுப்பதற்காக தான். நற்செய்தி ஏற்றுக்கொண்ட மக்கள் அது பலருக்கு கொடுக்க வேண்டும், அவங்க ஏற்றுக்கொண்டவ மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி உலகம் முழுவதும் இன்றைக்கு பறைசாற்றி நாம கிறிஸ்தவங்களா இருக்கிறோமே. காரணம் என்ன? அந்த செய்தி பரவினது இன்றைக்கு நம்மழியாக பரவ வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலே சமர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி பாருங்க. Lord, utilize me. Till today I done as my like, but today I forgive everything. I forgive my likes, Lord. From today I need your likes. ஆண்டவரே நீங்க விரும்புகிறத நான் செய்யணும். நீங்க விரும்புகிறத நான் செய்ய என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேளு, நீங்க விரும்புகிறத நான் செய்யணும் ஆண்டவரே. என்றைக்கு நாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, நிச்சயமாக ஒரு நேரம் ஒரு காலம் உனக்கு வைத்திருப்பார். உன்னை வைத்து பல நன்மைகளை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, நீங்க இந்த உலகத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த பகுதியில இருந்தாலும் சரி, ஜனங்களே இல்லாத இடங்களிலே நீ தனித்திருந்தாலும் சரி, உன் ஆண்டவர் உன்னை தேடி வந்து அந்த இடத்தில் உன்னை பயன்படுத்துவார். அந்திரேயா, பேதுரு, யாக்கோபு, யோவான் வீட்டுக்கு ஆண்டவர் சென்ற போது அவங்க வீடுகளை தேடி ஜனங்க வந்துட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுல இயேசு இருந்தார். நீ இருக்கிற இடம் முக்கியம் இல்ல, நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருங்க. நீங்க இருக்கிற சபை முக்கியம் இல்ல, எந்த சபையிலனா இருங்க. அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் தேடி அலையாதீங்க. நீங்க ஆண்டவருக்கு சொந்தமானால் நீங்க இருக்கிற இடத்திற்கு ஆண்டவர் வருவார். ஆக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுதல் மிக அவசியம். இந்த இடத்துலதான் ஆவி இருப்பாரு, அந்த இடத்துல ஆவி இருக்க மாட்டாருன்னு ஏமாத்தாதீங்க. ஆண்டவரின் ஆவி எங்க இருப்பார்? அவருக்குரியவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க அவர் இருப்பார். நீங்க எங்க இருந்தாலும் இனிமேல் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழ்வேன், என் வாயிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன், என் நாவினால் அவருடைய பெயர்களையும் வாக்குகளையும் ஒருவருக்காவது சொல்வேன் என்று நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிற இடத்திற்கு ஆண்டவர் வருவார். நன்றி மக்களே, இந்த வாசகங்களை தியானித்து அதற்கேற்றவாறு வாழ தீர்மானிப்போம். உலக மக்களுக்கு நாம் வழிகாட்டிகளாய் இருப்போம். நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள், பல இனத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு நண்பர்கள், அவர்கள் அனைவருக்கும் நாம் ஒரு வழிகாட்டிகளாய் இருப்போம். நன்மைகளை செய்யவும், நற்செய்தியை அறிவிக்கவும் நம்மை நாமே சமர்ப்பணிப்போம். ஒரு வீட்டுக்கு ஒருவராவது இறை பணியாளர்களாய் மாற்ற முயற்சி செய்வோம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டில் ஒருவராவது ஆண்டவருக்கு பணி செய்கிறவங்க இருக்கணும். அப்பதான் அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் வருவார்.
ஆண்டவருக்காக பணி செய்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது இருக்கணும். நண்பரே மக்களே, என்னைக்கு திருமணம் பண்ணுங்க, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஆள் வருவார். உங்களால் முடியாவிட்டாலும் பண்ணுங்க. அதற்காகவே அவருடைய வளர்ப்பாரு, ஆண்டவர்களை வளர்க்க ஆரம்பிப்பார். முதல் குழந்தை ஆண்டவருக்கு இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அது ஆலய பணிக்காக வளர்ச்சி அடையணும். கொண்டு வந்து விட்டுடுவாங்க. இன்னைக்கு அந்த சூழல் இல்லை. நாம் உருவாக்கணும். நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்கு உரியதா மாற்றணும். ஆண்டவர் பணிகளை செய்ய ஊக்குவிக்கணும். நாம துணைந்து இருக்கணும். ஆண்டவர் நம்மையும் நம் வீட்டையும் நம்மை சுத்தி இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிப்பார். ஊர் மக்கள் வாசலில் காத்திருந்தார்கள் என்று இந்திய நற்செய்தியிலே வாசிக்கிறோம். உன் வாசலை தேடி பல மக்கள் வர வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவருக்கு சொந்தமாகணும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வாக்குகள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒளிமயமாய் அமைந்திருக்கிறது. தகப்பனே, என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பிரகாரம் சீடர்களின் வீடுகளுக்கு நீர் சென்றீராச்சா. அந்த வீட்டில் இருந்த காய்ச்சல்கள் குணமானது. அந்த வீட்டை தேடி ஊர் மக்கள் கடந்து வந்தார்கள். நோய் உள்ளவர்கள், பிசாசு பிடித்தவர்கள் என்று பலர் அந்த வீடுகளுக்கு வந்தார்கள் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, காலை நேரத்தில் என்னோடு இணைந்து செபிக்கிறேன் அனைவர் வீட்டுக்கும் நீர் கடந்து வருவீராக. அங்க ஆண்டவரே, உமது பிள்ளைகளா எங்களையும் மாற்றும். உம்முடைய வாக்குகளை நிறைவேற்றுகிற அனுபவம் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் உருவாகட்டும். அது நிமித்தம் எங்களை சுற்றி இருக்கிற பல ஜாதி ஜனங்களுக்கு அது ஆசீர்வாய் அமைவதாக. நண்பரே மக்களே, எங்கள் அனைவரையும் நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னோடு இணைந்து செபிக்கிறவங்க எந்த தேசத்துல இருந்தாலும் என் ஆண்டவரின் கரம் இந்த நிமிஷத்துல தொடுபடிக்காக செபிக்கிறேன். நாடு விட்டு நாடு சென்று குடும்பத்துக்காக தேவைக்காக கஷ்டப்பட்டு தனிமையில உழண்டு தவித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை என் ஆண்டவரின் கரம் இப்போது பற்றி பிடித்து ஆசீர்வதிப்பதாக. கவலையோடும் கண்ணீரோடும் ஐயோ செல்ல இயலவில்லை என்று தனித்திருந்து அவதிப்படுகிற அநேக மக்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, தன் குடும்ப தேவைக்காக நாடு விட்டு நாடு சென்று கஷ்டப்பட்டு கண்ணீர் உடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வாழ்ந்த வீட்டிலும் நிம்மதி இல்லை, பணி செய்ய வந்த இடத்திலும் நிம்மதி இல்லை. ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று நினைத்து கலங்குகிற உமது பிள்ளைகளை இப்போது தொடுவீராக. ஆண்டவரே, விடுதலை அளிப்பீராக. இந்த நிமிஷமே அவர்களோடு நீர் இருந்து இந்த நாளில் இருந்து அவங்க செயல்பாடுகள் அனைத்தையும் உமக்குரியதாய் மாற்றுவீராக. நண்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பணியாளர்கள் எழும்புகிற குணத்தை அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்களின் உள்ளங்களில் புகட்டுவீராக. கணவன் மனைவி உள்ளத்தில் புகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் அதற்காய் தயாரிக்கப்படும்படி ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் ஒவ்வொரு பணியாளர் எழும்பியிருக்கட்டும். உடைய அன்பு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கிற அனைவருக்காக வேண்டுகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேசமாக ஆசீர்வதியும். நாடு நாடாய் ஆசீர்வதியும். உடைய எல்லாத்தையும் அர்ப்பணிக்கின்றேன். Pray for the Europe countries, Lord. So many countries in Europe, each and everyone. Bless, Lord Jesus. Rise your people. Lord, we pray for the Arab countries, Lord. There are many countries in Arab, Lord Jesus. We surrender there. Lord, raise all the people in Arab countries, Lord. Lord, bless Asian countries, Lord Jesus. All the Asian countries' people must be repentant to you, God. Bless them to rise according to your will, Lord Jesus. We pray for all the nation leaders. We pray for all the politicians. We pray for all social activities members. We pray for all the government officials. We pray for each and every people in this world. Lord, we surrender to you, God. Bless and lead according to your will. Utilize them in mighty way, Lord. We're all coming to see your face. Give the deliverance, Lord Jesus. We pray now
Bless abundantly, Lord. அன்புள்ள இயேசு சாமி, ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்காக விடுதலையாக்குவீராக. நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்கும். மன கவலையில் இருக்கிறவர்களை குணமாக்கும். என்ன செய்வது தெரியவில்லையே என்று கலங்கி கண்ணீரோடு இருக்கிறவர்களை குணமாக்குவீராக. புதிய ஞானத்தை கொடுத்து எது செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருவீராக. என் ஆண்டவர், நீங்கள் கூட இருந்து காக்குமாறு வேண்டுகின்றோம். அனைத்து வீடுகளையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி பிரகாரம் வீடுகளுக்கு நீர் சென்றேன். அதே போல் ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த வீட்டாரை உமக்கு சொந்தமாக்கிக் கொள்வீராக. அனைவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க, நம்ம குடும்பம் இயேசுவின் குடும்பம். அந்த வீட்டில் கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாடல்கள் இருக்கணும். உங்க வாயும் கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாடல் மட்டும்தான் இருக்கணும். இது நற்செய்தி வாசகங்கள். ஆகவே படிங்க, ஆண்டவருக்கு சொந்தமாக்குங்க, மற்றவர்களை சொந்தமாக்குங்க. முதலிலே நாம சொந்தம் கொண்டாடுவோம். நம் வழியாக ஆண்டவர் பலரை நமக்கு கொடுப்பார். நாமும் பயணிப்போம். ஆக இன்றைய வாசகங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைய வாசகங்கள் என்ன? இன்றைக்கு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 to 18. Hebrews chapter 2 verses 14 to 18. The first reading. The response reading. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105 1 வரைக்கும். Psalms 105 verses 1 to 9. Today's gospel reading. இன்னைக்கு நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 29 to 39. Saint Mark chapter 1 verses 29 to 39. Why the Jesus came to the world. He tells here why he came to the world. To fulfill the word of God. இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார், எதை செய்ய வந்தார் என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. படிங்க, அதன்படியே நாம் அனைவரும் வாழ்வோம். நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு. சர்ச்ல போயிட்டு DR ஸ்பேஸ் பிலிப் PHILIP ஸ்பேஸ் MARIYAN டைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் வரும். உடனே அதை அப்படியே ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அதுல எல்லாரும் பார்ப்பாங்க. ஸ்டேட்டஸ்ல எதையோ போட்டீங்க, எதோ போட்டு நீங்க மகிழ்ச்சி அடைறீங்க. ஆண்டவருடைய பெயரை போடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெயர் இன்றைய தினத்திலிருந்து அது மகிமை அடையட்டும். ஆகவே நம்மையும் சமர்ப்பணிப்போம். இறைவன் நம் அனைவரையும் பயன்படுத்துவாராக. கவலை கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பயன்படுத்துவார். அர்ப்பணிங்க, ஜெபிப்போம். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் உங்களை இந்த நாள் முழுவதும் காத்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.